ஹாய் காய்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல். நாம இன்னைக்கு சிக்கன் பண்ணி செய்யலாம் வாங்க. இன்னைக்கு நான் 3/4 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். அதில மொளகாத்தூளும், உப்பும் போட்டு ஊற வச்சிருக்கேன். பெரிய வெங்காயம் 5 வெட்டி வச்சிருக்கேன். சின்ன வெங்காயத்த லைட்டா அரைச்சு வச்சிருக்கேன். தக்காளி 2 பவுல் வந்து இஞ்சி பூண்டு விழுது, லெமன் ஜூஸு, பட்டை, ஏலக்காய் பொடிச்சு வச்சிருக்கேன். பச்சை மிளகா, உப்பு, மொளகாத்தூள் 1 ஸ்பூனு, கரம் மசாலா 1 ஸ்பூனு, புதினா, கொத்தமல்லி 1 பவுலு, ஒரு சின்ன பவுல்ல தயிரு, அப்புறம் 3/4 கிலோ சிக்கனுக்கு 3/4 கிலோ வந்து நான் சீரக சம்பா ரைஸ் வந்து ஊற வச்சு எடுத்து வச்சிருக்கேன். வாங்க இப்ப எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். குக்கர்ல எப்படி ஈஸியா செய்றேன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு குக்கர் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் 3 ஸ்பூன் எண்ணெய் ஊத்திக்கோங்க. 2 ஸ்பூன் வந்து நெய் போட்டுக்கோங்க. அ பாதி பாதி இருந்தா கூட ஓகே தான். நெய்யும் எண்ணெயும் நல்லா காஞ்சதுக்கப்புறம், கட் பண்ணி வச்சிருந்த வெங்காயத்த அதில போடணும். வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கறதுக்காண்டி, நம்ம கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். எப்பவுமே வெங்காயம் மட்டும் நல்லா வதங்கிரணும் பிரியாணிக்கு. அப்பதான் நல்லாருக்கும். வெங்காயம் நல்லா ப்ரவுன் ஆனதுக்கப்புறம், அதில சின்ன வெங்காயம் அரைச்சது, இஞ்சி பூண்டு விழுது எல்லாம் சேர்த்து ஆட் பண்ணி நல்லா அந்த பச்சை வாசனை போற வரைக்கும் நல்லா வதக்கிக்கணும். இதுலயும் அதே தான். எண்ணெய் பிரியிற வரைக்கும் நம்ம வதக்கிக்கிட்டே இருக்கணும். வதங்குனதுக்கப்புறம் பச்சை மிளகா ஆட் பண்ணிக்கோங்க. பச்சை மிளகா சேர்த்ததுக்கப்புறம் தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. தக்காளி ஆட் பண்ணதுக்கப்புறம் மொளகாத்தூளு 1 ஸ்பூன் நம்ம எடுத்திருக்கோம். அதுக்கப்புறம் வந்து கரம் மசாலா 1 ஸ்பூன் எடுத்திருக்கோம். அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கணும். எண்ணெய் பிரியிற வரைக்கும் அதே தான். எண்ணெய் பிரியிற வரைக்கும் நல்லா வதங்கணும். பிரியாணிக்கு மட்டும் எல்லாமே நல்லா வதங்குனா மட்டும் தான் அந்த பச்சை வாசனை இல்லாம இருக்கும். அத நீங்க கரெக்ட்டா ஃபாலோ பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா, நம்ம வந்து புதினாவும், கொத்தமல்லியும் எடுத்து வச்சிருப்போம் இல்லையா? அதுல பாதி பாதி சேர்த்துக்கோங்க. பின்னாடி வந்து இறக்கும்போது மறுபடியும் புதினா போடுவோம். அதனால இப்போதைக்கு 1 கை நெறைய புதினாவும், 1 கை நெறையா கொத்தமல்லி சேர்த்து நல்லா வதக்கிக்கிறோம். வதங்குனதுக்கப்புறம் இதுக்கப்புறம் என்ன செய்யணும்னா, இதோட நான் சிக்கன ஆட் பண்றேன். சிக்கன் வந்து மொளகாத்தூளும், உப்பும் வந்து நான் ஆட் பண்ணி ஊற வச்சு வச்சிருக்கேன். ஊ ஊற வச்ச சிக்கனே இதில ஆட் நல்லா பெரட்டிக்கோங்க. சிக்கன் சாஃப்ட்டா வேகறதுக்காக நான் 1 கப் தயிர் எடுத்திருக்கேன். சின்ன கப்பு. இதோட சேர்த்து நான் பட்டை, கிராம்பு, ஏலக்காய் நுணுக்கி வச்சிருக்கேன். அந்த பவுடரையும் நான் இதில ஆட் பண்றேன். ஆட் பண்ணதுக்கப்புறம், நான் வந்து 2 லெமன் வந்து நான் புழிஞ்சு வச்சிருக்கேன். அந்த லெமன் ஜூஸையும் நான் அதில சேர்த்துக்கிறேன். இப்போ இத நல்லா பெரட்டி வச்சுக்கணும். பெரட்டுனதுக்கப்புறம் என்ன செய்யணும் அப்டின்னா, இதோட நான் வந்து இந்த பிரியாணிக்கு தேவையான ஹாட் வாட்டர் ஏற்கனவே கொதிக்க வச்சிருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா அதில ஊத்தி, நல்லா வந்து சிக்கன் கொதிச்சிரணும். ஒரு ஹாஃப் வேக்காடு மாரி இருந்தா போதும் இதுல. இந்த டைம்ல நான் ஊற வச்சிருந்த சீரக சம்பாவ நான் ஆட் பண்ண போறேன். சீரக சம்பா ஒரு 1/2 அன் ஹவர் ஊறுனா உங்களுக்கு போதும். தண்ணி இல்லாம ஆட் பண்ணிக்கோங்க. எல்லா ரைஸையும் போட்டதுக்கப்புறம், அம் இந்த மசாலா வந்து லைட்டா நல்லா கொதிச்ச உடனே, இந்த டைம்ல மீதி வச்சிருந்த புதினாவ ஆட் பண்ணி, நம்ம குக்கர மூடிக்கணும். குக்கர மூடுனதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்டின்னா, அ ஒரு தோசை கல் வந்து கீழ வச்சுட்டு, அத நீங்க சிம்ல வச்சுக்கோங்க. சிம்ல வச்சுட்டு குக்கர தூக்கி மேல வச்சுருங்க. இது ஒரு தம் ப்ராசஸ் மாரி தான். ஒரு 12 நிமிஷம் வந்து நீங்க மட்டும் வேக வச்சா போதும். அது எல்லாமே வெந்துரும். நம்ம சிம்ல தான் இருக்கணும் இது கண்டிப்பா. 12 நிமிஷம் இருக்கணும். அவ்வளோதான். இப்போ விசில் விட்டுறக்கூடாது. அந்த 12 நிமிஷம் சிம்லே தான் இருக்கணும். அது உடனே ஓப்பன் பண்ணிடாதீங்க. கொஞ்சம் நேரம் கழிச்சு தான் ஓப்பன் பண்ணணும். ஓப்பன் பண்ணதுக்கப்புறம், இப்போ நம்ம இந்த ஸ்டேஜ்ல என்ன பண்ணணும்னா, கொஞ்சம் நெய் அதில சேர்த்துக்கிறோம். நெய் சேர்த்துட்டு, லைட்டா வந்து ரைஸ உடையாத மாரி நம்ம கிளறி விட்டுக்கணும். கிளறி விட்டுட்டு எடுத்தீங்கன்னா, பிரியாணி முடிஞ்சிருச்சு. நீங்களும் உங்க குழந்தைங்களுக்கு செஞ்சு குடுங்க. கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழ கமெண்ட் பண்ணுங்க. அப்புறம் இதுக்கு தேவையான இன்கிரீடியன்ட்ஸ் எல்லாம் நான் தெளிவா டிஸ்கிரிப்ஷன்ல போடுறேன். நீங்க பார்த்துக்கோங்க. பாய். நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். சி யூ.